இலங்கையின் புலனறுவையில் விவசாய குடும்பம் ஒன்றில் 1951ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன பிறந்தார். புலனறுவையில் உள்ள ரோயல் கல்லூரி பின்னர் குண்டசாலை விவசாய கல்லூரியில் படித்த சிறிசேன 1973இல் டிப்ளமோ பட்டம் பெற்றார். அரசியல் அறிவியலிலும் டிப்ளமோ பட்டம் பெற்ற அவர் 1971ஆம் ஆண்டு JVP புரட்சியின் போது கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். 1979ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திர கட்சியில் சேர்ந்து மைத்திரிபால சிறிசேன தமது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அக்கட்சியின் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அவர் பின்னர் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமது சொந்த மாவட்டமான புலனறுவையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று சாதனை நாயகராக உருவெடுத்தார் சிறிசேன. இதன் பின்னர் இலங்கை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராகவும் அபிவிருத்தி துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த மைத்திரிபால சிறிசேன இறுதியாக சுகாதாரத்துறை அமைச்சராக கடந்த நவம்பர் 21ஆம் தேதி பதவி வகித்து வந்தார். அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் 21ஆம் தேதி அன்று ராஜபக்சேவின் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியிலிருந்து தமது ஆதரவாளர்களுடன் விலகிய சிறிசேன எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணியில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து அதிபர் தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளராக இருந்த ராஜபக்சேவை எதிர்த்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக மைத்திரிபால சிறிசேன அறிவிக்கப்பட்டார். இலங்கை தமிழ் மக்களின் அமோக ஆதரவுடன் ராஜபக்சேவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மைத்திரிபால சிறிசேன தற்போது அந்நாட்டின் புதிய அதிபராகவும் அரியணை ஏறியுள்ளார். 28 வயதில் அரசியலில் அடியெடுத்து வைத்து 63 வயதில் இலங்கை அதிபராகியுள்ளார் மைத்திரிபால சிறிசேன.